சம உடைமை வாழ்க்கை, சம உடைமை வாழ்க்கை. முன்னிலை சோசலிச கட்சியினால் இன்று கொட்டாஞ்சேனை ரத்னம் மைதானத்திலே நடந்து கொண்டிருக்கும் 2013 மே தின நிகழ்வுகளில் அடுத்து உரையாற்றுவதற்காக பாட்டாளி வர்க்கத்துக்கு நிறம் கிடையாது, குலம் கிடையாது, ஜாதி கிடையாது, இனம் கிடையாது. பாட்டாளி வர்க்கம் என்றால் அவர்களுக்கு மதமும் கிடையாது. அந்த பாட்டாளி வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே தமிழ் மொழி மூலம் உரையாற்ற வருகிறார் தோழர் ரிச்சர்ட். සමාජවාදී ජීවිතයක් යන තේමාවෙන් පෙරටුගාමී සමාජවාදී පක්ෂය සංවිධානය කරන මේ මෑරැලිය මීළඟට ආමන්ත්‍රණය කිරීම සඳහා මා ඉතාමත් උණුසුම් සහෝදරාත්මකව ආරාධනා කරනවා ආදරණීය පළනිවේල් ரிச்சர்ட் சகோதரයාට. வருகை தந்திருக்கும் ஊடகவியலாளர் அனைவருக்கும், அனைத்துலக தொழிலாளர் தினத்தில் உரிமை முழக்கம் செய்த கூடியிருக்கும் என் பேரன்பிற்குரிய தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் என் வணக்கங்கள். முன்னிலை சோசியலிச கட்சியின் கடந்த ஒரு வருட பயணத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து தன் இன்னுயிரை அந்த போராட்டத்திலே அர்ப்பணித்து எம் மூச்சுக்காற்றில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் தோழர் ஜானக பண்டார ஏகநாயக்க, தோழர் சிசித்த பிரியங்கரன், ஒடுக்குமுறைக்கு எதிராக தயவு தாட்சியமின்றி எதிர்த்து போராடி கயவர்களால் கடத்தப்பட்டு எம்மிடமிருந்து பிரித்து வைக்கப்பட்டிருக்கும் எம் தோழர் லலித்குமார் வீரராஜ், தோழர் குகன் முருகானந்தன் ஆகிய அனைவருக்கும் என் செவ்வணக்கங்களையும், அனைத்துலக தொழிலாளர் நாளிலே உலகெங்கும் உரிமை முழக்கம் செய்ய திரண்டிருக்கும், கரம் கோர்த்திருக்கும் உலக பாட்டாளி வர்க்கத்திற்கு என் புரட்சிகர வாழ்த்துக்களையும் கூறி ஆரம்பிக்கின்றேன். முதற்கண் 125 வருடங்களுக்கு முன்னே அமெரிக்கா நகரிலே 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்ற கோரிக்கை முன்வைத்து 8 மணி நேர வேலை நேரத்துக்காக போராட ஆரம்பித்து 125 வருடங்கள் கடந்து இன்று ஒரு புதிய அத்தியாயத்திலே நாம் காலெடுத்து வைக்கின்றோம். இலங்கையிலே உழைக்கும் வர்க்கம் என்றுமில்லாதவாறு ஒடுக்குமுறையும் நெருக்கடிகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே நாங்கள் புதியதோர் அத்தியாயத்திலே புதியதோர் கருத்தியலுடன் காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைக்கு சில தினங்களுக்கு முன்பு தான் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தை இலகுவாக எடுத்த பாராளுமன்றத்திலே வீட்டிருப்பவர்கள் மாதம் தங்கள் பாதுகாப்பிற்கு மின்குமிழ்களை ஒளிர செய்வதற்காக 15,000 ரூபாய் இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்திலே வாங்கும் அந்த ஓட்டுக் கட்சியின் உறுப்பினர்கள், அவர்கள் தான் இந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள். அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. மின்சாரத்தை அளவு கணக்கற்ற வகையில் பாவிக்கும் இந்த நாட்டின் கம்பெனிகளுக்கு, இந்த கம்பெனி முதலாளிகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உழைக்கும் வர்க்கத்திற்கோ தலையில் விழுந்த பேரடி. இதற்கிடையில் நாட்டிலே என்றுமில்லாதவாறு மதவாதமும் இனவாதமும் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்று இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக கட்டுக்கள் அற்ற முறையிலே அரசு அனுசரணையுடன், முற்றுமுழுதான அரசு அனுசரணையுடன் மதவாதமும் இனவாதமும் பிரச்சாரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த மதவாதத்தால், இனவாதத்தால் எங்கள் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். சிலர் வன்முறைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் இது நடந்தேற வடமாகாண சபை தேர்தல் என்று பூதாகரமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. நாளுக்கு நாள் வளர்த்தெடுக்கப்படும்
உரமூட்டப்படும் தேசிய பிரச்சனையிலே இனங்களுக்கிடையே தூண்டிவிடப்படும் முரண்பாடுகள் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றன. அதற்கிடையில் வடமாகாண சபை தேர்தல் பிரச்சனையாகியுள்ளது. யுத்தம் முடிந்த பின் வடகிழக்கை துண்டாடி கிழக்கிலே 2 முறை தேர்தலை நடத்திய இந்த அரசாங்கத்திற்கு வடக்கிலே தேர்தல் நடத்த முடியவில்லை. காரணம், தோற்றுவிடுவோம் என்று நன்கு தெரியும். ஆகவே பின்னடிக்கிறார்கள். ஆனால் பின்போட முடியாது. எப்படியாயினும் தேர்தலை நடத்த வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அங்கேயும் தன் காட்டு அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும், தன் குடும்ப ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும். ஆகவே அங்கு மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களையும் அரசியல் செயற்பாட்டாளர்களையும் அச்சுறுத்தி அடக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலம் தன் அதிகாரத்தை நிலைநிறுத்தி தன் குடும்ப ஆட்சியை அந்த மக்கள் மீதும் திணிக்க இந்த அரசாங்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. இலங்கை ராணுவத்தின் 6 லட்சம் சிப்பாய்களில், இலங்கை ராணுவத்தின் 2 லட்சம் சிப்பாய்களில் 1.5 லட்சம் பேர் வடக்கு கிழக்கிலே நிலை கொண்டிருக்கின்றார்கள். அந்த ராணுவத்தின் 6 படை தலைமையங்களிலே 5 வடக்கு கிழக்கிலே இருக்கின்றது. 55 பிரிகேட்களிலே 53 பிரிகேட்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கின்றது. இவ்வாறு அளவுக்கு அதிகமான ராணுவத்தை நிலைநிறுத்தி ராணுவ காட்டாட்சியை கட்டவிழ்த்துவிட்டு ராணுவ அடக்குமுறை ஏவி அந்த மக்களின் ஜனநாயக உரிமையை பறித்தெடுத்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை தோட்ட தொழிலாளர்கள் ஓட்டுக்கட்சிகளின் நயவஞ்சகத்தினால் குறைந்த விலையில் அடிமைகளாக விற்கப்பட்டிருக்கிறார்கள். 200 வருடங்களுக்கு மேலாக அடிமையாக நின்றவர்கள் மீண்டும் ஒரு முறை குறைந்த விலையிலே அடிமையாக விற்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் வாக்களித்த ஓட்டுக்கட்சிகள் அவர்களை விற்று அவர்களுக்கு மாபெரும் துரோகத்தை செய்திருக்கின்றன. அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர்களை குண்டர்களை அனுப்பி அடித்து அவர்களை ஒடுக்கியுள்ளார்கள். இதற்கெல்லாம் மத்தியிலே ஒட்டுமொத்த நாட்டிலுமே சமூக சீரழிவுகள் தலைவிரித்தாடுகின்றன. நாளுக்கு நாள் கொலைகளும் களவுகளும் பாலியல் வன்முறைகளும் பெருகிக் கொண்டே போகின்றன. எல்லாரும் பாதுகாப்பற்ற சூழலை வாழ்கின்றார்கள். அச்ச சூழ்நிலை சமூகத்திலே நிலவுகின்றது. இப்படியெல்லாம் கவனம் திசை திருப்பப்பட்டிருக்கும் வேளையிலே கல்வியை தனியார்மயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். குடிக்கும் தண்ணீரை காசுக்கு வாங்குவதற்காக, காசுக்கு உழைக்கும் வர்க்கத்திற்கு விற்று காசு சம்பாதிப்பதற்காக தனியார் கைகளில் ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுத்துறைகள் எல்லாம் தனியார் கைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இப்படியான நெருக்கடியான சூழலிலே தான் சமூகத்திலே மனிதர்கள் அச்ச நிலையிலே வாழ்க்கையை துளைத்துவிட்டு நுகர்வுப் பொருட்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நிலையிலே தான் முன்னிலை சோசியலிச கட்சி சம உடைமை வாழ்க்கை என்பதை முன்வைத்து புதியதொரு அத்தியாயத்தை ஆரம்பித்து இன்றைய மே தினத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த மே தினத்திலே புதியதொரு கருத்தியலை ஆரம்பித்து அதனுடன் கைகோடுமாறு இலங்கை பாட்டாளி வர்க்கத்திற்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றது. சம உடைமை வாழ்க்கை என்ற போது சிலர் எண்ணக்கூடும் இது சாத்தியமற்றது, தோல்வியடைந்த ஒன்று, என்றுமே நடக்காத ஒன்று எண்ணக்கூடும். நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் நெருக்கடிகளும் மக்களை போராட்ட வாழ்க்கையில் போராட்ட களத்திற்குள் களத்தை பிடித்து தள்ளி வரும் நெருக்கடிகளும் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும் போராட்டங்களும் எதிர்கால சம உடைமை வாழ்க்கையின் அவசியத்தை வலியுறுத்தி நிற்கின்றன. ஆகவே தான் அந்த சமூக தேவையின் அடிப்படையிலே, வர்க்கத்தின் தேவையின் அடிப்படையிலே சம உடைமை வாழ்க்கையை நாங்கள் இந்த மே நாளிலே புதியதொரு கோஷமாக முன்வைத்திருக்கின்றோம். சம உடைமை வாழ்க்கைக்கு செல்வதற்கு இந்த முறையில் இருக்கும் பிரச்சனை என்ன? இந்த முதலாளித்துவ முறையிலே இருக்கும் பிரச்சனை என்ன? இந்த முதலாளித்துவ அரசாங்கம் என்பது
மக்களின் உழைக்கும் வர்க்கத்தின் வரிப்பணத்திலே ஏகாதிபத்தியங்களின் கடன் பொறைகளுக்குள்ளே தாராளமயவாதத்தின் போலி கண்காட்சி அபிவிருத்திகளின் அதிமிஞ்சிய செலவுகளிலே நெருக்கடிகளில் சிக்கி மீள முடியாமல் இருக்கும் ஒரு முறை. இந்த நெருக்கடிகளை சுமக்க வேண்டிய பொறுப்பு, அதன் சுமையை தாங்க வேண்டிய பொறுப்பு பாட்டாளி வர்க்கத்தின் மீது திணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே 25 வருடங்களாக சம உடைமை தொடர்பாக கதைக்க, சோசலிசம் சம்பந்தமாக கதைக்க ஒருவரும் இருக்கவில்லை, ஒரு அமைப்பும் இருக்கவில்லை. 25 வருடங்களில் இந்த நாட்டின் பாட்டாளி வர்க்கம், உழைக்கும் வர்க்கம் பல்கி பெருகி உள்ளது. தொழிலாளர்கள் பெருகி உள்ளார்கள். தொழிலாளர்கள் பெருகி இருக்கும் நேரத்திலே நாட்டிலே உற்பத்திகள் வளரவில்லை, உற்பத்திகள் பெருகவில்லை. ஆகவே வேலை குறைய வேண்டும். ஆனால் இன்று தொழிலாளர்கள், தொழில் செய்பவர்கள் மேலதிக வேலை நேரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். மேலதிகமாக வேலை செய்து மேலதிகமாக சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேலைக்கு பதிலாக செய்யும் தொழிலுக்கு பதிலாக மேலதிகமாக இன்னும் ஒரு வேலையை, பகுதி நேர வேலையை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்ன? மனிதர்கள் இப்படி தொழிலுக்கு பின்னால், பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? இவை சமூகமயப்படுத்தப்படவில்லை. இவை சமூகமயப்படுத்தப்படுவதற்கு இந்த நாட்டிலே உழைக்கும் வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும், உழைக்கும் வர்க்கத்திற்காக கதைக்கும், உழைக்கும் வர்க்கத்திற்காக குரல் கொடுக்கும் அமைப்பு ஒன்று இருக்கவில்லை. ஆகவே தான் 25 வருடங்களுக்கு பின் முன்னிலை சோசியலிச கட்சியினராக எமக்கு அதை செய்ய இந்த தொழிலாளர் நாளிலே ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் உருவாகியது, கட்டாயம் உருவாகியது. இந்த தொழிலாளர்கள் இன்று பணத்திற்கு பின்னால் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கும். அன்று 8 மணித்தியால வேலை நேரத்துக்காக போராடியதை புறந்தள்ளி இன்னும் வேலை செய்கின்றேன் என்று ஓடிக்கொண்டிருக்கும் காரணம் சமூகமயப்படுத்தப்படவில்லை. அதன் பின்னால் இருக்கும் பிரச்சனை, அதன் பின்னால் இருக்கும் முதலாளி வர்க்கத்தின் சுரண்டை, உலக மூலதனத்தின் தேவை சமூகமயப்படுத்தப்படவில்லை. இதை இந்த மேனாளிலே பாட்டாளி வர்க்கத்திற்கு அறிவுறுத்தி அவர்களை சம உடைமை போராட்டத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது, கட்டாயம் எழுந்துள்ளது. இன்று பொதுவாக எல்லாரும் கூறும் விடயம், சமூகத்திலே மனிதத்தன்மை அற்று போய்விட்டது, மனிதன் மிருகமாக மாறிக்கொண்டு வருகிறான். உண்மைத்தான். காடுகளிலே மனிதர்கள் வாழ்ந்த காலத்திலே தாய்மார்கள் தன் குழந்தைகளை கொன்றார்கள். ஒன்று, அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாது, அவர்களை வளர்த்தெடுக்க முடியாத சூழ்நிலை. இன்னும் ஒன்று, நோய்வாய்ப்பட்டால் பராமரிக்க முடியாத சூழ்நிலை. ஆதி காலத்திலே நம்பித்தான் ஆக வேண்டும். அதையெல்லாம் கடந்து மனித சமூகம் முன்னேறி அபிவிருத்தி அடைந்து வளர்ச்சி அடைந்து நாகரிகம் அடைந்து இன்றைய கட்டத்திற்கு வந்துள்ளது. ஆனால் மீண்டும் இன்று பத்திரிகையில் வாசிப்பவர்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், தினந்தோறும் சிசுக்கள் தெருக்களில் எரியப்படுகின்றன, சிசுக்கள் கொன்று மலசல கூடங்களே புதைக்கப்படுகின்றார்கள். அன்று ஆரம்ப கட்டத்தில் இருந்த நிலைக்கு இன்றைய சமூகம் போய்கொண்டிருக்கின்றது. இன்றைய சிசுக்கள் அன்று போல் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சீரழிவுக்கு காரணம் என்ன? மனிதன் மனிதனாய் இல்லை, மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கின்றான். ஏன் ஏன் இந்த கேள்வியை எந்த ஓட்டுக் கட்சிகளும் கேட்பதில்லை, எந்த ஓட்டுக் கட்சிகளும் கேட்பதில்லை. கேட்பது உழைக்கும் வர்க்கத்தின் இயக்கம் தான். அதை கேட்க 25 வருடங்களாக இந்த நாட்டிலே அப்படி ஒரு இயக்கம் இருக்கவில்லை, அப்படி ஒரு கட்சி இருக்கவில்லை. ஆகவே தான் இன்று மேடை போட்டு இந்த மேனாளிலே முன்னிலை சோசியலிச கட்சிக்கு அதை பாட்டாளி வர்க்கத்திற்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது. என்று மனிதன் என்பவன் உழைக்க வேண்டும், உழைப்பு தான் அவனின் பிரதான இயல்பு. அடுத்தது சமூக வாழ்க்கை. மிருகங்களிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது உழைப்பும் சமூக வாழ்க்கையும் தான். உழைப்பு என்றால் கூலிக்கு வேலை செய்வதோ,
வியர்வை சிந்தி வேலை செய்வதோ அல்ல. இன்று மேடை போட்டு இன்று இப்படி ஒரு மேடையை காட்டி இங்கு மேனாலே கொண்டாடி கொண்டிருக்கின்றமே அது உழைப்பு தான். இங்கிருந்து ஒரு பொருளை அங்க தூக்கி வைக்கின்றமே அதுவும் உழைப்பு தான். விரகங்கள் உழைப்பதில்லை. கழுதைகள் மேடை போட்டு மேனால் கொண்டாடுவதில்லை. கழுதைகள் பொருட்கள் வாங்கி குவிப்பதில்லை. மிருகங்கள் செய்வதே இனப்பெருக்குவதும் உணவு உட்கொள்வதும் தான். சாப்பிடுவதையும் இனப்பெருக்கம் செய்வதையும் தவிர மிருகங்களுக்கு வேறு கிடையாது. ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல, உழைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், வீடுகளிலே வயதானவர்கள், எம் வீட்டு தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் வயதான காலத்திலும் நடக்க முடியாத காலத்திலும் எழுந்து ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பார்கள். வீடுகளிலே இருக்கும் தந்தைமார்கள் அல்லது தாய்மார்கள் அவர்களை பேசுவார்கள், இந்த முடியாத வயதிலும் என்னப்பா செய்கிறீர்கள் என்று. அதுதான் மனித இயல்பு. மனிதன் என்பவன் உழைக்க வேண்டும். உழைக்காவிட்டால் அவன் மனிதனாக இருக்க மாட்டான், மிருகமாகத்தான் தன்னை உணர்வான். ஆகவே தான் மனிதனின் பிரதான இயல்பு, விலங்குகளிலிருந்து மனிதனை பிரித்து காட்டும் இயல்பு உழைப்பாகின்றது. ஒரு மனிதன் ஒரு மரம் ஒன்றை வளர்த்து அதற்கு உரமிட்டு நீரிட்டு பராமரித்து வளர்க்கின்றான் என்றால், அதிலே தன் உழைப்பை செலவழிக்கின்றான் என்றால், அந்த உழைப்பின் திருப்தி, அந்த உழைப்பின் பலன் தனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அந்த மரத்திலே கனியும் கனியை அவன் பயன்படுத்த வேண்டும், அவன் உண்ண வேண்டும், அவனுடைய தேவைக்கு பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த உழைப்பின் பலன் அவனுக்கு செல்லும், அந்த உழைப்பதின் திருப்தி அவனுக்கு கிடைக்கும், உழைப்பு அவனுக்கு சொந்தமாக இருக்கும். கனிந்த பின் கனியை வேறு யாரும் பறித்து சென்றார்கள் என்றால் உழைப்பு அவனுக்கு சொந்தமானதில்லை. எஞ்சுவது விரக்தி மட்டும்தான். இன்று தொழிலாளர் வர்க்கத்திற்கும் நடந்திருப்பது அதுதான். இன்று தொழிலாளர் வர்க்கத்திற்கு நடந்திருப்பதும் அதுதான். தான் என்ன செய்கின்றோம், என்ன உழைக்கின்றோம் என்று தெரியவில்லை. உழைப்பு தொழிலாளர்களுக்கு சொந்தமாக இல்லை. உழைப்பின் பலனை முதலாளிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூலியாக கிடைப்பது உழைப்பின் பலன் அல்ல. கூலியாக கிடைப்பது உங்களை தொழிலாளியாக தொடர்ந்து சமூகத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, நீங்கள் தொழிலாளியாக தொடர்ந்து இருப்பதற்கு வழங்கப்படும் வேதனம் தான் கூலி, சம்பளம். தொழிலாளியை தொழிலாளியாக வைத்திருப்பதற்கான, தொழிலாளிகளாக வைத்திருப்பதற்கு வழங்கப்படுவது தான் சம்பளம். அது உழைப்பின் பலன் அல்ல. உழைப்பின் பலன் செல்வது முதலாளி வர்க்கத்திற்கு, முதலாளிகளுக்கு. இன்று ஆடை தொழிற்சாலையிலே வேலை செய்வர்கள் எடுத்துக்கொண்டோமாண்டால், அங்கே ஒரு ஆடையை ஒருவர் உற்பத்தி செய்வதில்லை. அங்கே ஒரு ஆடையை உற்பத்தி செய்வதிலே 40-50 வரைக்குமானவர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள். வேலை முடிந்து வெளியே வந்தால் தான் என்ன செய்கின்றோம், என்னத்தை உற்பத்தி செய்தோம் என்பதே அறிய முடியாத நிலை. விரக்தி, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதில்லை. தட்டு தடுமாறி வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏதோ கொஞ்சம் கிடைக்கின்றது. உழைப்பை முதலாளிகள் அனுபவித்து செல்கின்றார்கள். ஆகவே உழைப்பின் பலனை இழந்த தொழிலாளிக்கு அதே மரத்தின் கனியை பறிகொடுத்த உழைப்பாளியின் விரக்தியை தான் மிஞ்சுகின்றது. இந்த விரக்திக்குள் சமூக வாழ்க்கையாக எஞ்சிருக்கிறதா? இல்லை. எங்களுக்கு தெரியும், இன்று கல்வி கற்றவர்களுக்கு மதிப்பு கிடைப்பதில்லை. நல்லவர்களுக்கு சமூகத்திலே மரியாதை கிடைப்பதில்லை. மனிதனின் கௌரவமும் மரியாதையும், அவனுக்கு வழங்கப்படும் மரியாதையின் அளவும் தீர்மானிக்கப்படுவது அவனிடம் இருக்கும் பொருட்களின் அளவில் தான். பொருட்களின் அளவை கொண்டு கௌரவத்தை வழங்கும் சமூக முறை இது. ஒரு பக்கத்தில் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்காக தன் உழைப்பை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே உற்பத்தி செய்த பொருட்களை வாங்குவதற்காக மீண்டும் தன் உழைப்பை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தொழிலாளிகள்.
உற்பத்தியில் ஈடுபடுவது, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவது, இதுதான் இன்று தொழிலாளர்களின் சுழற்சி அடிப்படையிலான வாழ்க்கை. இந்த உற்பத்தி பொருட்களில் நுகர்வதும் உற்பத்தியில் ஈடுபடுவதும் தொழிலாளர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையை பறித்து சென்றிருக்கின்றது. ஆனால் முதலாளி வர்க்கத்திற்கு அப்படி அல்ல. உழைப்பாளியின் உழைப்பை சுரண்டி சுரண்டி சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக வாழ்க்கை என்பது மிருகங்களுக்கு இல்லை. கூட்டம் கூட்டமாக மிருகங்கள் இருக்கின்றன தான், ஆனால் அவை சமூகமாக வாழ்வதில்லை. உதாரணம் என்று சொல்கின்றேன். ஒரு தனித்தீவிலே ஒரு நாயை விட்டுவிட்டோம். இன்னும் சில நாட்களிலே இன்னொரு நாயை அந்த தனித்தீவிலே இறக்கி விடுகின்றோம். இரண்டு நாயும் என்ன செய்ய வேண்டும்? அங்கே ஒரு சமூக உறவு இருக்கின்றது என்றால் என்ன செய்ய வேண்டும்? இரண்டும் கூடிக்குழாக வேண்டும், நண்பர்களாக வேண்டும். ஆனால் அது நடப்பதில்லை. இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து குறைத்துக் கொள்ளும். ஆனால் இதே ஒரு தனித்தீவில் மனிதனை விட்டுவிட்டு சில நாட்களின் பின் இன்னொரு மனிதனை அந்த தீவில இறக்கிவிட்டோம் என்றால் அவர்களுக்கிடையில் ஒரு நட்பு உருவாகும், அவர்களுக்கிடையே ஒரு உறவு உண்டாகும். அதுதான் சமூக வாழ்க்கை. அதுதான் மிருகங்களுக்கு மனிதனுக்கு இருக்கும் வித்தியாசம். இந்த சமூக வாழ்க்கையில் ஈடுபட்டால்தான் மனிதன் மனிதனாக இருப்பான். ஆனால் இன்று அது பறிக்கப்பட்டிருக்கின்றது என்று தெரியும். இந்த கொழும்பு நகரிலே, இந்த கொட்டாஞ்சேனை புறத்திலே விடுதிகளிலே இருப்பவர்களுக்கு தெரியும். நீங்கள் வேலை தளத்துக்கு செல்வதற்கு 8 மணிக்கு வேலை என்றால் 6 மணிக்கு இங்கு பேருந்தில் ஏறியாக வேண்டும். வாகன நெரிசலிலே அகப்பட்டு நேரத்திற்கு வேலைக்கு செல்லாவிட்டால் சம்பளத்திலே வெட்டு உண்டாகும். முதலாளிகளிடம் பேச்சுக்கள் வாங்க வேண்டி வரும். அதே போல் வீடு திரும்பும் போதும் இந்த வாகன நெரிசலிலே 2 மணித்தியாலங்களை செலவு செய்ய வேண்டி வரும். உங்களுக்கெல்லாம் நல்ல அனுபவம் இருக்கும். இங்கே இந்த நகரை சுற்றி கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். 8 மணித்தியால வேலைக்கு மேலதிகமாக 4 மணித்தியாலங்களை இந்த பாதை வீதி நெரிசலிலே செலவிடுகிறார்கள். அதற்கு ஊதியம் கிடைப்பதில்லை. போக்குவரத்திற்கான செலவை நாங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊதியம் ஒன்றும் கிடைப்பதில்லை. ஆக 12 மணித்தியாலம் கொழும்பு நகரிலே வாழ்பவர்கள் அநேகமாக 12 மணித்தியாலம் வேலை செய்கின்றார்கள். இதிலே மேலதிக நேரம் வேலை செய்தால் 14 தொடக்கம் 15 மணித்தியாலங்கள் வேலை செய்வதற்கே போய்விடுகின்றன. 8 மணித்தியாலங்கள் உறங்கினால் வாழ்க்கையில் எஞ்சியிருப்பது எதுவுமே இல்லை. அடுத்த நாள் எப்படி வேலைக்கு போவது என்பது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை. எங்கே சமூக வாழ்க்கை? இந்த சமூக அவலத்திற்குள் தான் மனிதன் தனிமையை உணர்கின்றான். சமூகத்திலிருந்து அந்நியப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். உலக கிராமத்திலே ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி மனிதனாக ஆகிக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொருவனும் தனித்தனி சுவர்களுக்கு உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். கூட்டம் கூட்டமாக திரிகின்றார்கள் தான். பஸ்களிலே, பேருந்துகளிலே நெரிசல்கள் இருக்கின்றன தான். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனி மனிதன். அங்கே சமூக உறவுகள் இல்லை. சமூக நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றதற்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. ஆகவே இந்த சமூக வாழ்க்கை என்பதை இந்த முதலாளித்துவம் பறித்து இருக்கின்றது. சமூக வாழ்க்கையும் உழைப்பையும் பறிக்கொடுத்த மனிதனாக இருப்பதில்லை, காட்டு மிராண்டி ஆகின்றான். அதன் விளைவுகளைத்தான் இன்று சமூக சீரழிவுகள் என்ற பெயரில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சிலர் இன்று வடக்கு கிழக்கிலே அசாதாரண அதிர்ச்சி அளவில் அது வளர்ச்சி அடைந்துள்ளதை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். யுத்தத்தின் பின் சமூக சீரழிவுகள் வடக்கு கிழக்கிலே அசாதாரண முறையிலே அதிகரித்துள்ளன. காரணம், சிலர் சொல்கின்றார்கள் சில இயக்கங்கள் இருந்தன, அன்று கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள், ஆகவே ஒன்றும் நடக்கவில்லை. இன்று இல்லை, சீரழிவுகள் அதிகரித்துள்ளன என்று. அதுவல்ல பிரச்சனை. யுத்தத்திற்கு முன் புதிய தாராளமயவாத பொருளாதாரம் வடக்கு கிழக்கிலே இருக்கவில்லை. புதிய தாராளமயவாத பொருளாதாரத்தினூடாக உலக மூலதனம் அங்கே திணிக்கப்படவில்லை. உலக மூலதனம் திணிக்கப்பட்டு அங்கே உழைப்பு சுரண்டல் நடக்கவில்லை. இன்று 30 வருடங்களுக்கு பின் திறந்துவிடப்பட்டிருக்கின்றன. அளவு கணக்கற்ற வகையில் மூலதனம் கொட்டப்படுகின்றது. திறந்த பொருளாதாரம்
புதிய தாராளமயவாத பொருளாதாரம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் நுழைந்து கொண்டிருக்கின்றது. சீரழிவுகள் அதுதான் காரணம். இந்த பொருளாதார மாற்றத்தை சமூகத்திற்கு கூறுவதற்கு ஒரு ஓட்டு கட்சியும் தயாரில்லை. அவர்களுக்கு தேவையெல்லாம் ஓட்டு வாங்குவது மட்டும்தான். இப்படி முதலாளித்துவத்துக்குள்ளே தன் வாழ்க்கையை இழந்து மிருகமாக மனிதன் மாறிக்கொண்டிருக்கின்றான். சரி, ஆதி காலத்திலே அண்மை காலம் வரை கலாச்சார செயற்பாடுகள் மனிதனை பண்படுத்தும் ஒரு பண்பாட்டு அம்சமாக இருந்தன. அது உழைக்கும் வர்க்கத்திற்கு ஓரளவேனும் நன்மை பயப்பதாக இருந்தது. உழைக்கும் வர்க்கத்தை ஓரளவேனும் மனிதனாக உழைப்பாளியாக உணர செய்வதாக இருந்தது. ஆனால் இன்றல்லை. கலை விற்பனை பண்டமாக்கப்பட்டிருக்கின்றது. தன் விற்பனை பொருளை விற்பனை செய்வதற்காக ஊடகமாக கலை பயன்படுத்தப்படுகின்றது. கலை விரக்தியில் இருக்கும் முதலாளித்துவ முறைக்குள்ளே விரக்தியில் இருக்கும் மனிதனுக்குள் விரசத்தை திணிக்கும் ஊடகமாக கலை பயன்படுத்தப்படுகின்றது. வேலை முடிந்த பின் முதலாளியின் உழைப்பு சுரண்டலிலே சோர்வடைந்து வீட்டிலே வந்திருப்பவருக்கும் கலை என்ற பெயரிலே தொலைக்காட்சிகளூடாக விரசங்கள் தான் வழங்கப்படுகின்றன. இந்த விரக்தி எல்லாம் எங்கே தீர்க்கப்படுகின்றது? கொலை, களவு, பாலியல் வன்முறைகள் அளவு கணக்கற்ற முறையில் பெருகியுள்ளன. காரணம் என்ன? இதுதான். கேட்கலாம் நீங்கள், எல்லாரும் பாலியல் வன்முறையில் ஈடுபடுவதில்லையே. ஒரு உண்மை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் இன்று மிருகமாக மாறிக்கொண்டிருக்கின்றான். அது வெவ்வேறு அளவுகளில் நடந்து கொண்டிருக்கின்றது. சந்தர்ப்பம் கிடைப்பவர்கள் குற்றவாளியாகின்றார்கள். குற்றம் செய்ய வன்முறையில் ஈடுபட பலர் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. ஒட்டுமொத்த சமூகமே அதை நோக்கி அந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதன் அறிகுறிகள் தான் அசாதாரண முறையிலே அதிகரித்து வரும் சம்பவங்கள். ஆகவே இப்படி மனித வாழ்க்கையை பறித்துள்ள முதலாளித்துவ முறைக்கு பதிலாக மனிதனின் வாழ்க்கையை, மனிதனின் உழைப்பை மனிதனுக்கே வழங்கும் ஒரு புதியதொரு முறை அவசியமாகின்றது. என்னத்தான் இப்படி நெருக்கடிகள் வந்தாலும் உங்களுக்கு கேள்வி எழலாம், இவ்வளவு நெருக்கடிகள் வருகின்றன, இவ்வளவு பெரிய உண்மை இதற்கு பின்னால் இருக்கின்றது, ஏன் இந்த முறை மாற்றப்படவில்லை? ஏன் இதற்கு எதிராக மக்கள் திரளவில்லை? அதற்கும் வழி இருக்கிறது. இந்த முதலாளித்துவத்திற்குள்ளே உழைக்கும் வர்க்கத்தை மதவாதத்தையும் தூண்டியும் இனவாதத்தை தூண்டியும் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். இலங்கையிலே இந்த பிரச்சனைகள் மூடி மறைக்கப்பட்டது இந்த இனவாதத்தை கொண்டுதான். இன்று போலி அபிவிருத்திகளை காட்டி நாடு அபிவிருத்தி அடைகின்றது. ஆசியாவின் ஆச்சரியம் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே அமைதியாக இருங்கள், நாளை நல்வாழ்க்கை உங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். விமான நிலையங்களை நாட்டிலே கட்டி நிறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், சர்வதேச விமான நிலையம் புதிதாக அமைக்கப்பட்டது என்று எத்தனை தொழிலாளி வர்க்கத்திற்கு, எத்தனை தொழிலாளிகளுக்கு விமானத்திலே பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது? அதிவேக மார்க்கங்கள் அமைக்கப்படுகின்றன, வீதிகள் புனரமைக்கப்படுகின்றன. எங்கே அபிவிருத்தி? வீட்டில் எங்கே பொருளாதார அபிவிருத்தி? இல்லை. போலி அபிவிருத்தியை காட்டி உழைக்கும் வர்க்கத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகளை இதற்குள் மழுங்கடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மேலாக இன்று இத்தனை வருட நண்பனாயிருந்த முஸ்லிம்கள் இன்று எதிரிகளாக காட்டப்பட்டிருக்கின்றார்கள். திடீரென்று புதிய எதிரிகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், 1977 ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களினால் இந்த நாட்டிலே திறந்த பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட போது உலக மூலதன சொந்தக்காரர்கள் நாட்டிலே மூலதனத்தை திரட்டி, மூலதனத்தை அளவுக்கற்ற வகையிலே திணித்து உழைப்பு சுரண்டலை மேற்கொண்டார்கள். உள்நாட்டிலே இருந்த முதலாளிகளுக்கு அவர்களுடன் போட்டி போட முடியவில்லை. அவர்களின் மூலதனம் தேய்ந்து கொண்டு சென்றது. தன் மூலதனம் தேய்வதற்கு, தனக்கு சுரண்டலை ஈடுபடுவதற்கு தடையாக இந்த நாட்டிலே திணிக்கப்பட்ட வெளிநாட்டு மூலதன உரிமையாளருக்கு பதிலாக அவர்கள் இந்த நாட்டின்
சிறுபான்மை முதலாளிகளை எதிரிகளாக்க நோக்கினார்கள். அவர்கள் தான் தன் மூலதனத்தை பெருக்குவதற்கு தடையாக இருக்கின்றார்கள் என்று எண்ணினார்கள். இப்படியாக வளர்ந்த இந்த பொருளாதார பிரச்சனை 83ஆம் ஆண்டு ஜூலையிலே ஏற்பட்ட கலவரத்திலே முக்கிய பங்கு வகித்தது. கொழும்பு நகரிலே இருந்த தமிழ் வர்த்தகர்களின், முஸ்லிம் வர்த்தகர்களின் கடைகள் தீக்கிரையாகப்பட்டன, அடுத்து நொறுக்கப்பட்டன. அதற்கு இந்த உலக மூலதனத்தின் திணிப்பும் ஒரு காரணம். இன்று 30 வருடங்களுக்கு பின், 30 வருடங்களாக அந்த நாட்டிலே நிலவிய யுத்தம் இந்த திறந்த பொருளாதார கொள்கையை, திறந்த பொருளாதார முறையை எல்லா இடங்களிலும் சரிவர அமுல்படுத்த இடமளிக்கவில்லை. யுத்தம் முடிந்த பின் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இதன் 2வது கட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இன்று புதிதாக நுழைந்த உலக மூலதனம் இந்த நாட்டின் அன்று போல் 77ஆம் ஆண்டு போலே இந்த நாட்டின் தேசிய முதலாளிகளின் உழைப்பு சுரண்டலுக்கு பாதகமாக அமைந்திருக்கின்றது. அவர்கள் மூலதனத்தை தேய்வடைய செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு அப்படி நடப்பதற்கு காரணம் இந்த நாட்டின் முஸ்லிம் வர்த்தகர்கள் என்று காண்பிக்கப்படுகின்றார்கள், கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் இந்த நாட்டின் முஸ்லிம் வர்த்தகர்களுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். பொருளாதாரத்திலே முளைவடையும் இந்த பிரச்சனைகள் அரசியல் தளத்தை நோக்கி செல்கின்றன. அப்படி செல்லும் போது அது பாரிய இன ஒடுக்குமுறையாக அரங்கேறுகிறது. அப்படித்தான் தமிழர்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் புரியப்பட்டது. அவர்கள் சிங்களவர்களின் எதிரியாக காண்பிக்கப்பட்டார்கள், சிங்களவர்கள் தமிழர்களின் எதிரியாக காண்பிக்கப்பட்டார்கள். இப்படி இனப்பிரச்சனையை தூண்டி போலி அபிவிருத்தியை காட்டி இந்த நாட்டின் உழைக்கும் வர்க்கத்தின் ஒற்றுமையை சீர்குலைத்து முதலாளித்துவம் தன் நெருக்கடிகளை மூடி மறைத்து தப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இனப்பிரச்சனை என்பது நாம் முக்கியமாக கடந்து செல்ல வேண்டிய ஒரு பிரச்சனை, உழைக்கும் வர்க்கத்தை பிளவுபடுத்தி வைத்திருக்கும் பிரச்சனை. ஆனால் உழைக்கும் வர்க்கமானது தன் சொந்த போராட்டத்தை நடத்த சமூகத்தில் இருக்கும் உழைக்கும் வர்க்கத்தின் அத்தனை பிரச்சனைகளையும் கையில் எடுக்கும். உழைக்கும் வர்க்கம் எந்த ஒரு பிரச்சனையும் கையில் எடுத்தால் அது ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான், பாட்டாளி வர்க்க புரட்சியை நடத்துவதற்காக மட்டும்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதை மறக்கும் ஒவ்வொரு நிமிடமும் தன்னெழுச்சியின் பின்னே, முதலாளி வர்க்கத்தின் தேவையின் பின்னே இழுப்பட்டு சென்று உழைக்கும் வர்க்கத்திற்கு துரோகம் இழைக்கின்றோம் நாங்கள். துரதிருஷ்டவசமாக இன ஒடுக்குமுறை என்பது உழைக்கும் வர்க்கத்தை மட்டும் பாதிப்பதில்லை, உழைக்கும் வர்க்கத்தை சேர்த்து ஒடுக்கப்படும் வர்க்கத்தின் இனத்தின் முதலாளிகளையும் பாதிக்கின்றது. ஆகவே ஒடுக்கப்படும் இனத்தின் முதலாளிகள் ஒடுக்கப்படும் இனத்தின் பாட்டாளிகளுடன் கூட்டமைப்பை வைத்துக் கொள்கின்றார்கள். துரதிருஷ்டவசமாக அதிகாரத்தில் இருக்கும் உழைக்கும் வர்க்கத்தின் உழைக்கும் வர்க்கத்தின் முதலாளிகள் இன ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை தலைமை தாக்குகின்றார்கள். அவர்கள் இன ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் தன் நலன்களை விட்டுக் கொடுப்பதில்லை. பாட்டாளி வர்க்கத்தின் கோரிக்கைகளுக்கு பதிலாக ஒடுக்கப்படும் இனத்தின் முதலாளி வர்க்கம் தன் நலன்களை முன்னிறுத்தி கோரிக்கைகளை முன்வைக்கின்றது. அப்படியான பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிரான கோரிக்கைகளை முன்வைத்து உழைக்கும் வர்க்கத்தை சேற்றுக்குள் எடுத்து தள்ளிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான சேற்றில் இருக்கும் வேலையை முன்னிலை சோசியலிச கட்சியும் செய்யவில்லை என்று இன்று பலர் குற்றம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். முன்னிலை சோசியலிச கட்சி ஒரு நாளும் பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிரான கோரிக்கைகளை முன்வைக்காது, பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிரான எந்த கோரிக்கைகளையும் ஆதரிக்காது. ஆனால் ஒடுக்கப்படும் இனத்திற்கு தனி அழகோ, தனி நாடோ, தனி உலகமோ, தனி பிரபஞ்சமோ கேட்கும் உரிமை இருக்கின்றது. அந்த கேட்கும் உரிமைக்காக எப்போதும் உழைக்கும் வர்க்கத்தின் இந்த இயக்கம் குரல் கொடுக்கும். ஆனால் அந்த பிற்போக்கான கோரிக்கைகளுக்கு துணை நின்று போராட போவதில்லை. அதை கேட்கும் உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். ஆகவே உண்மையிலே இந்த பிரச்சனையில், இந்த நாட்டின் தேசிய பிரச்சனையிலே உண்மையான தீர்வு பெறப்பட வேண்டுமாயின் ஒடுக்கப்படும் இனத்தின்
ஒடுக்கப்படும் இனத்தின் உழைக்கும் வர்க்கமும் ஒடுக்கும் இனத்தின் உழைக்கும் வர்க்கமும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும். அப்படியான ஒன்றுபட்ட ஐக்கியத்தின் மூலம் ஒடுக்கப்பட போராடுவதன் மூலம் தான் இந்த நாட்டின் பிரச்சனை கடந்து நாங்கள் எதிர்நோக்கும் உண்மையான பிரச்சனைகளை முகம் கொடுத்து போராடி அதற்கு எதிராக போராடி சமோடமை வாழ்க்கையை வென்றெடுக்க முடியும். ஆகவே தோழர்களே, தோழியர்களே, உழைக்கும் வர்க்கத்தின் சேர்ந்த ஒடுக்கப்படும் பாட்டாளிகளையும் ஒடுக்கும் இனத்தின் பாட்டாளிகளையும் ஒன்று சேர்த்து வர்க்க புரட்சியை நடத்தும் பணியை கடமையை செய்ய இந்த முன்னிலை சோசியலிச கட்சி ஒருபோதும் பின்னிற்காது. உங்களை கேள்வி எழலாம், சரி, போலி மறைப்புகளை கடந்து போலி மாயச்சுவர்களை கடந்து உண்மை பிரச்சனைக்கு வந்துவிட்டோம், எப்படி தீர்ப்பது? தீர்வு ஒரே இடத்தில் தான் இருக்கின்றது. எங்களிடமிருந்து பறிக்கப்படும் உழைப்பை நாங்கள் எமக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்வது. அதற்கான வழி என்ன? சம உடைமை வாழ்க்கையை அதற்காகத்தான் முன்மொழிகின்றோம். எந்த மூலதனத்தை வைத்து எந்த மூலதனத்தை பெருக்க முதலாளி எங்களை சுரண்டிக் கொண்டிருக்கின்றானோ அந்த மூலதனத்தை நாங்கள் கைப்பற்ற வேண்டும். அந்த மூலதனத்தின் உரிமை எல்லாருக்கும் சமமாக இருக்க வேண்டும். அதுதான் சம உடைமை பொருளாதாரம். உற்பத்தி கருவிகள் சிலர் நினைக்கலாம் சம உடைமை என்றவுடன் தன் காரும் தன் வீடும் பறிபோக போகின்றது என்று. அதுவல்ல, மூலதனத்தை கட்டுக்கட்டாக பதுக்கி வைத்து சுரண்டி சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் முதலாளிக்கு எதிராக அணி திரண்டு அந்த மூலதனத்தின் உரிமையை பாட்டாளி வர்க்கத்திற்கு, அந்த மூலதனத்திற்காக காலங்காலமாக உழைத்த பாட்டாளி வர்க்கத்திற்கு சமமாக, அந்த மூலதனத்தின் மீது உரிமையை பாட்டாளி வர்க்கத்திற்கு சமமாக வழங்குவதுதான் அதுதான் சம உடைமை பொருளாதாரம். அந்த சம உடைமை முறையிலே அநீதிகள் இருக்காது. இப்படியான மனிதத்தன்மை இழக்கும் காட்டுமிராண்டிகள் இருக்காது. மனிதனை மனிதனாக, ஆணை ஆணாக, பெண்ணை பெண்ணாக மதிக்கும் சமூக முறையை உருவாக்குவோம். இன்று நாட்டிலே முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், இந்துக்கள் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்றார்கள். சில இடங்களிலே பிரச்சாரம் செய்யப்படுகின்றது, முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலே கூடிவிட்டார்கள், சிங்களவர்கள் குறைந்து விட்டார்கள். கூடி குறைவதல்ல பிரச்சனை. எங்கே மனிதர்கள்? எங்கே உழைக்கும் வர்க்கம்? எங்கே மனிதர்கள்? முஸ்லிம்களா தேவை எங்களுக்கு? இந்துக்களா தேவை? பௌத்தர்களா தேவை? கத்தோலிக்கர்களா தேவை? எமக்கு தேவை மனிதர்கள். அந்த மனிதர்களை இந்த சம உடைமை வாழ்க்கை உருவாக்கும். அதற்காகத்தான் நாங்கள் அறைகூவல் விடுக்கின்றோம். சம உடைமை வாழ்க்கை என்பது மேலிருந்து திணித்து விடக்கூடியது ஒன்றல்ல. போராட்ட வாழ்க்கையினூடாக, போராட்டத்தின் மூலமாக நடைமுறையில் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டியது. போராட வேண்டிய சூழல் தேவை உங்களுக்கெல்லாம் உருவாகி இருக்கின்றது. ஆகவே இந்த மேனாளிலே புதியதொரு அத்தியாயத்தின் ஆரம்பமாக இது உழைக்கும் வர்க்கத்திற்கு நாம் அறைகூவல் விடுக்கின்றோம். சம உடைமை வாழ்க்கையை வென்றெடுப்பதற்காக, மனிதனை மனிதனாக மதிக்கும், மனித உழைப்பை மனிதனுக்கே வழங்கும் ஒரு சமூக பொருளாதார முறையை உருவாக்குவதற்காக ஒன்று சேருங்கள். மாணவர்களே, மீனவர்களே, விவசாயிகளே, சமூக ஆர்வலர்களே, ஒன்று சேருங்கள், கூட்டிணைங்கள். தொழிலாளர்களுடன் ஒன்று சேருங்கள். சம உடைமை வாழ்க்கையை வென்றெடுக்கும் போராட்டத்தை ஆரம்பியுங்கள். அது ஒன்று தான் மனித சமூகம், நாகரிகம் அடைந்த மனித சமூகம் பின்னோக்கி சென்று அழிவடைவதை தடுத்து நிறுத்தி முன்னேற்றகரமான ஒரு மனித உறவை, மனித சமூகத்தை நிர்மாணிக்கும். அதற்கான போராட்டத்தை இந்த மேனாளிலே புதிய கருத்தியலின் ஆரம்பத்துடன் ஆரம்பிப்போம். அதற்காக கரங்கோற்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.